மழைக்காலங்கள்ல ஈரமான சுவர்ல கை வைக்கும் போது சாக்கு அடிச்சதுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம். இப்ப பாருங்க, அந்த டெஸ்டரை மழை தண்ணி பட்டு ஈரமான சுவர்ல வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது டெஸ்டர்ல லைட் எரியுது. இதுல இருந்து இந்த சுவர்ல மின்சாரம் கசியுதுன்னு உறுதியாயிட்டு. இதை சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே ஈரமான சுவர்ல திரும்பியும் டெஸ்டர் வச்சிடலாம். இப்ப பாருங்க, டெஸ்டர்ல லைட் எரியல. அதனால இந்த மெயின் ஸ்விட்சுக்கு இந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு மின்கசிவும் இல்லைன்னு உறுதியாயிட்டு. அதனால மெயின் ஸ்விட்சை திரும்பியும் ஆன் பண்ணிடலாம். அடுத்ததா வீட்டுல உள்ள எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணிடலாம். எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ண பிறகு எம்சிபி ஸ்விட்ச் இருக்க பகுதிக்கு வந்துடலாம். ஒருவேளை உங்க வீட்ல எம்சிபி ஸ்விட்ச் இல்லனா இதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ல இருந்து தொடரலாம். இப்போ இந்த எம்சிபி ஸ்விட்ச்ல வரிசையா ஒவ்வொரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணி அதே நேரத்துல சுவர்லயும் கரண்ட் லீக் ஆகுதான்னு டெஸ்டரை வச்சு செக் பண்ணணும். அதனால இப்போ மொத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ இந்த டெஸ்டரை ஈரமான சுவர்ல வச்சிரலாம். இப்போ பாருங்க, டெஸ்டர்ல லைட் எரியுது. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ண எம்சிபி ஸ்விட்ச்ல இருந்து போற லைன்ல மின்கசிவு இல்லன்னு உறுதியாயிட்டு. இப்போ ரெண்டாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டெஸ்டர்ல லைட் எரியுது. அதனால ரெண்டாவது ஸ்விட்ச்ல இருந்து போற லைன்லயும் பிரச்சனை இல்லன்னு உறுதியாயிட்டு. இப்போ மூணாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாருங்க, இப்போவும் டெஸ்டர்ல லைட் எரியுது. அதனால மூணாவது ஸ்விட்ச்ல இருந்து போற லைன்லயும் பிரச்சனை இல்லன்னு உறுதியாயிட்டு. இப்போ நாலாவது எம்சிபி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாருங்க, டெஸ்டர்ல கொஞ்சம் கூட லைட் எரியல. இதுல இருந்து நாலாவது எம்சிபி ஸ்விட்ச்ல இருந்து போற லைன்ல தான் மின்கசிவு ஏற்படுதுன்னு உறுதியாயிட்டு. இப்போ இந்த மின்கசிவை சரி பண்ண நாலாவது ஆஃப் பண்ண எம்சிபி ஸ்விட்சை திரும்ப ஆன் பண்ணும்போது எந்த ஸ்விட்ச் போர்டுல உள்ள லைட்லாம் எரியுதோ அந்த ஸ்விட்ச் போர்டு பக்கம் போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நாலாவதா இருக்க எம்சிபி ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது இந்த ரூம்ல இருக்க ஸ்விட்ச் போர்டுல இருந்து வர லைட் மட்டும் தான் எரியுது. அதனால இந்த ரூம்ல இருக்க ஒவ்வொரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணி திரும்பவும் டெஸ்டர் வச்சு செக் பண்ணிடலாம். அதனால முதல் ஸ்விட்சை ஆஃப் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சுவர்ல டெஸ்டர் வச்சதும் டெஸ்டர்ல உள்ள லைட் நல்லாவே எரியுது. அதனால முதல் ஸ்விட்ச்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு உறுதியாயிட்டு. இப்போ ரெண்டாவது ஸ்விட்சை ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாருங்க, டெஸ்டர்ல லைட் எரியுது. அதனால ரெண்டாவது ஸ்விட்ச்ல இருந்து வர லைன்லயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு உறுதியாயிட்டு. இப்போ மூணாவது ஸ்விட்சை ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாருங்க, டெஸ்டர்ல லைட் எரியுது. அதனால மூணாவது ஸ்விட்ச்ல இருந்து வர லைன்லயும் எந்த ஒரு பிரச்சனை இல்லன்னு உறுதியாயிட்டு. இப்போ நாலாவது ஸ்விட்சை ஆஃப் பண்ணி செக் பண்ணிரலாம். இப்போ பாருங்க, ஈரமான சுவர்ல டெஸ்டர் வைக்கும்போது கொஞ்சம் கூட டெஸ்டர்ல லைட் எரியல. இதுல இருந்து நாலாவது ஸ்விட்ச்ல இருந்து போற லைன்ல தான் மின்கசிவு ஏற்படுதுன்னு உறுதியாயிட்டு. அதனால அடையாளத்துக்காக நாலாவது ஸ்விட்ச்ல டேப்பை ஒட்டிடலாம். ஒருவேளை உங்க வீட்ல எம்சிபி ஸ்விட்ச் இல்லனா டைரக்டாவே இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ இந்த நாலாவது ஸ்விட்ச் எதுக்குரியதுன்னா இந்த வீட்டுக்கு வெளியே எரியிற இந்த லைட்டுக்குரியது. இது வெளிப்பகுதியில இருக்கிறதுனால பல மணி நேரம் பெஞ்ச மழை தண்ணி இதுல டைரக்டா பட்டு இது சுத்திலும் ஒரே ஈரப்பதமா இருக்கு. இப்போ இந்த லைட் ஆன் ஆன நிலையில இது பக்கமா டெஸ்டரை வைக்க எப்படி டெஸ்டர்ல லைட் எரியுதுன்னு பாருங்க. அதனால இந்த மின்கசிவு பிரச்சனையை சரி செய்ய இந்த லைட்டோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிரலாம். அடுத்ததா மெயின் ஸ்விட்சையும் ஆஃப் பண்ணிரலாம். அடுத்ததா இந்த பகுதியை கலட்டணும். அதுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் கலட்டிரலாம். இப்ப பாருங்க, இந்த கவரோட உட்பகுதியிலேயே எவ்வளவு ஈரமா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணிருக்க இடத்துல அதுல சுத்தின டேப் இத்து போனதுனால அதுலயும் தண்ணி போயிருக்கு. அதனால இப்போ ஃபேஸ் நியூட்ரல் ஒயர்ல சுத்தி இருக்க இத்து போன டேப்பை எடுத்துடலாம். இது வெளிப்பகுதியில இருக்கிறதுனால சூரிய ஒளி இதுல பட்டு இந்த டேப் இத்து போயிட்டு. இப்ப பாருங்க, ஜாயின் பண்ண இடத்துல கூட ஈரமா இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த பல்பை கலட்டிட்டு இதுல இருக்க ஈரத்தை தொடச்சி எடுத்துடலாம். இப்ப தொடச்ச பிறகு இந்த பகுதியில கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை கொஞ்சமா போட்டு தொடச்சி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, ஈரம் கொஞ்சம் கூட இல்ல. அடுத்ததா அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் டேப் ஒன்று வாங்கிருங்க. இது பாத்தீங்கன்னா வயரிங் பொருட்கள் விற்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். இதுல நம்ம இப்போ 1 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா அந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்ல ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்துடலாம். இப்போ இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப்பை நம்ம ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் ஜாயின் பண்ணிருக்க இடத்துல சுத்திரலாம். முழுமையா சுத்துறது இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போ மீதம் இருக்க இந்த ஒயர்லயும் வாட்டர் ப்ரூஃப் டேப்பை ஒட்டிடலாம். அதே மாதிரி பல்ப் மாட்டக்கூடிய இந்த ஹோல்டரோட மேல் பகுதியில சின்னதா வாட்டர் இருக்கு. அதுலயும் வாட்டர் ப்ரூஃப் டேப்பை கட் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்ததா பழையபடி இந்த பல்பை மாட்டிடலாம். அடுத்தது அந்த கவர் இதுல மாட்டி மின்கசிவு ஏற்படுதான்னு செக் பண்ணிடலாம்.
இப்போ பாத்தீங்கன்னா அருமையா மாட்டியாச்சு. இப்போ இந்த மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த 4வது சுவிட்சை ஆன் பண்ணி மின்கசிவு ஏற்படுதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க லைட் அருமையா எரியுது. இப்போ இந்த ஈரமான சுவர்ல டெஸ்டரை வச்சு பாத்துடலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் கூட இந்த டெஸ்டர்ல லைட் எரியல. ஒருவேளை இன்வெர்டர் லைன் இருந்துச்சுன்னா இன்வெர்டர் லைனே ஆஃப் பண்ணி செக் பண்ணணும். அதனால இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வெளியே லைட் வச்சிருந்தீங்கன்னா தண்ணி உள்ள போகாத வாட்டர் ப்ரூஃப் கவரான பார்த்து மாட்டுங்க. அதே மாதிரி சிலர் வீட்டுல மாடியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயரிங் பைப் இந்த மாதிரி நீட்டி விட்டுருப்பாங்க. அதுல தண்ணி உள்ள போகாத அளவுக்கு இந்த மாதிரி டேப் கண்டிப்பா அடிக்கணும். அப்படி டேப் அடிக்கலனா மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைப் வழியா உள்ள போய் உங்க வீட்டுல இருக்க சுவிட்ச் போர்டுக்கு கூட மழை தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. அதனால மழைக்காலங்கள்ல மழை தண்ணி பட்டு உங்க சுவர்ல இருக்க உப்பு தன்மையை பொறுத்து எந்த ரூபத்திலனாலும் மின்கசிவு ஏற்படலாம். ஒருவேளை உங்களுக்கு மின்சார கையாளுவதில் அனுபவம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல எலக்ட்ரீஷியனை பார்த்து சரி செய்யறதா நல்லது.